வியாழக்கிழமையன்று பிறை தென்பட்டதை அடுத்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் ஈகை திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை அரபு நாடுகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று காலை நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் நிலவிய வானிலை மாற்றம் காரணமாக சிறப்பு தொழுகைகளை திறந்தவெளி மைதானங்களுக்கு பதிலாக பள்ளி வாசல்களின் உள்ளேயே நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனிடையே இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமான மெக்காவில் உள்ள மஸ்ஜித் அல் ஹராமில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சுமார் 1.5 கோடி பேர் பங்கேற்றனர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு. ரம்ஜான் பண்டிகையொட்டி மதுரை தமுகம் மைதான திடல் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயக்குனர் அமீர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார். வில்லாபுரம், தெற்கு வாசல் ஆகிய பகுதிகளில் உள்ள திடல்களில் ஜாக் அமைப்பினர் சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மதுரை புறநகர் பகுதிகளிலும் ரமலான் பெருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மதுரையிலும் சிறப்பாக நடைபெற்ற அந்த சிறப்பு தொழுகையில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெருநாள் தொழுகையின் பெருநாள் தினத்தன்று உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சகோதரத்துவமும் அமைதியாகவும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை எல்லோரும் செய்திருக்கிறார்கள். நானும் செய்திருக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் எந்த மதமாச்சரியங்களும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் வாழக்கூடிய ஒரு சூழலை வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறேன். நெல்லை மேலப்பாளையத்தில் புனித ரமலான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். மேலப்பாளையம் பஜார் திடலில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல நெல்லை மாவட்டம் கோட்டூர், சுத்தமல்லி டவுன், ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் ரமலான் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இதேபோல நாகூர் சில்லடி தர்காத் கடற்கரையில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஜாக் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தொழுகையில் 1 மாத காலமாக நோன்பு நோற்று விரதம் இருந்த இஸ்லாமியர்கள் மனமுருகி தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் பரிமாறி ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். நாகையில் பழந்தெரு, வெங்காயக்கார வீதி, மஞ்சக்கொல்லை, திட்டச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கூடலூர், ஓவேலி, பந்தலூர், தேவர் சோலை உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி ஒருவருக்கொருவர் தங்களின் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ரம்ஜான் வாழ்த்து கூறி கொண்டாடினர். நாட்டில் மத கலவரங்கள் இன்றி ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி பந்தலூரில் நடைபெற்ற சிறப்பு ரம்ஜான் தொழுகையில் பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. ரமலான் பண்டிகையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையின் போது உலக நாடுகளில் போர் முடிந்து அமைதி திரும்ப வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது. பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவியும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர்.